கேரக்டர் அனிமேஷன் எப்படி பண்ணுறது, கேரக்டர் எப்படி கொண்டு வரது, யூனிட்டியில் எப்படி அனிமேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு டெய்லி கமெண்ட் செக்ஷனில் வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் நானும் ரொம்ப நாளுக்கு இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி கைஸ், இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி யூனிட்டியில் அனிமேஷன்ஸ், கேரக்டர் அனிமேஷன்ஸ் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப பயங்கரமான அனிமேஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க மாட்டோம், சரிங்களா? உண்மையாக சொன்னால் அனிமேஷன் பண்ணுறது எப்படிலாம் நான் சொல்லித்தர மாட்டேன், நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? அனிமேஷன் வந்து நம்ம வேறு இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணுன்றதை சொல்லித்தருவேன் போக போக, சரிங்களா? இந்த நம்ம வந்து அனிமேஷன் கற்றுக்கணும்னா அனிமேஷன் எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் கற்றுக்கணும்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம வந்து ஒரு அனிமேஷனை யூஸ் பண்ணணும் நம்மளோட கேமில், எப்படி நம்ம ஒரு கேரக்டருக்கு அனிமேஷன்லாம் கொடுத்து அதெல்லாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்ப்போம், ஓகேவா? ஓகே, அப்புறம் போக போக வந்து நம்ம கேரக்டருக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன், நம்ம டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடுற அனிமேஷன், டங்கு டங்குன்னு டான்ஸ் ஆடுற அனிமேஷன் அதெல்லாம் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடினா கமெண்ட் செக்ஷனில் ரெடின்னு போட்டுருங்க. ஒரு சீரீஸே வரப்போகுது இந்த யூனிட்டி அனிமேஷன் மேலே. ஸோ வாங்க, எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பண்ணணும் என்னென்னா mixamo.com. வாட் த ஹெல் இஸ் mixamo.com அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து அடோப் தெரியுமா? அடோப் ஏதோ ஒன்று, அந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் தான் மிக்ஸமோ. இதில் என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே உருவாக்கின கேரக்டர்ஸ் கிடச்சிரும். அந்த கேரக்டருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களோட சொந்த கேரக்டர் ஏதாச்சும் அந்த மாடலிங்கெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பிளெண்டரில் அப்படியே இருக்கீங்க அப்படின்னா பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் மிக்ஸமோவில் கொண்டு வந்துட்டு அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன்ஸ் மேக் பண்ணலாம், சரிங்களா? ஸோ as you can see, என்னோட ஸ்க்ரீனில் mixamo.com வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இது கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறப்ப. ஸோ எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் சைன் அப் ஃபார் ஃப்ரீ இதெல்லாம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சைன் அப் பண்ணிட்டு அடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே தெரியுங்க. சைன் அப் பண்ணுறது இது தெரியாதா? ஸோ சைன் அப் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் வேறு யூடியூப்பில் பார்த்து சைன் அப் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் சைன் அப்லேருந்து எல்லா அப்பும் பண்ணிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். 2000 years later. அண்ட் as you can see, ஃபைனலி என்னோட ஸ்க்ரீனில் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிருச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வராது. ஏன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் லூஸ் மாதிரி தொப்பையை வச்சுட்டு தொப்பியை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் உங்களோட ஸ்க்ரீனில் என்ன வரும் அப்படின்னா, என்ன வரும்னா இருங்க காமிக்கிறேன். இந்த சைடில் ரோபோட் அண்ணே இருக்காங்களே, இந்த ரோபோட் அண்ணே தான் வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வந்துட்டு இருந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே 2 டேப் இருக்குது பாருங்கள். மேலே கேரக்டர்ஸ்ன்ற டேபு, அனிமேஷன்ற டேபு. கேரக்டர்ஸில் போங்க. கேரக்டர்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை சூஸ் பண்ணுங்கள். எந்த அக்காவை சூஸ் பண்ணணும், எந்த அண்ணனை சூஸ் பண்ணணும், எந்த கொரிலா மாதிரி இருக்கிற மனுஷனை சூஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து இங்கே ஏதோ ஒரு அட்டென்ஸாவா இது ஏதோ ஒரு மனுஷனோட பேர் போட்டிருக்கு. இது நல்லா இல்லை, நான் கொஞ்சம் பார்த்து. ஸோ எனக்கு வந்து இந்த அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு, சரிங்களா? ஈவ் பை ஜே கோன்சால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அக்காவோட 3D மாடல் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. ஸோ நான் இவங்களை செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு யார் பிடிக்குதோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? அடுத்து அனிமேஷன்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த அக்காவுக்கு அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணலாம். லெட்ஸ் இங்கே நம்ம கப்போபிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அனிமேஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணேன். நான் கொஞ்சம் நேரம் லோடிங்னு காமிக்கும். அடுத்து இந்த அக்கா டிஸ்கோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த டிஸ்கோ டான்ஸ் அனிமேஷன் பிடிச்சிருக்குன்னு, ஓகேங்களா? ஆனால் இப்போதைக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடுற அனிமேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு பேசிக்கலாக நடக்கிற அனிமேஷன், ஐடலாக இருக்கிற அனிமேஷன் அண்ட் ஓடுற அனிமேஷன் அது மட்டும்தான் தேவை. அது எங்கே இருந்துப்பா எடுக்கிறது, எனக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் சர்ச். மேலே சர்ச் டேப் உங்களுக்காகவே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஐடல் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு என்டர் அமுக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடில் டிபெண்ட் பண்ணும். ஐடலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான ஐடல் இருக்குது. ஒரு ஐடல் வந்து ஃபைட் ஐடல்னால் என்னன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க. ஐடல்னால் ஒன்றும் கிடையாது. லைக் நம்ம வந்து நிற்கிறோம், ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் நில்லுங்களேன், சும்மா
இப்போ சேர்ல இருந்து தள்ளி நில்லுங்க. ஓகேங்களா? நின்றீங்க அப்படின்னா லைட்டாக உங்களோட உடம்பு லைட்டாக அசையும்ல, ரைட்? அந்த லைட்டாக அசைகிறது பேர் தான் வந்து ஐடல் அனிமேஷன். சரிங்களா? ஸோ அதே இது வந்து ஃபைட்டுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி அசைகிறது, இது வந்து ஒரு வகையான ஐடல் அனிமேஷனு. இது வந்து ஒவ்வொரு வகையான ஐடல் அனிமேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஐடல் அனிமேஷன் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ஐடல் அனிமேஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது. ஓகேங்களா? இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே இந்த ஆன்ட்டி வந்து நிற்கிறாங்களா? இப்போ இந்த அக்கா வந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இருங்க, லோடிங் ஆகிட்டுருக்கு, வெயிட் அ மினிட். இப்போ இந்த அக்கா வந்து இந்த சும்மா லைட்டாக உடம்பு மட்டும் லைட்டாக இந்த பார்த்தீங்கன்னா லைட்டாக அசைதா, அப்படியே ஹிப்ஸு அப்புறம் கை எல்லாம் அசைதா, லைட்டாக அசைதா. ஸோ இதை தான் சொன்னேன். சரிங்களா? லைட்டாக இந்த ஐடல் அனிமேஷன். ஓகேங்களா? சும்மா ஒரே இடத்துல நிற்கிறப்ப ஐடலாக இருப்பாங்க. இதுதான் வந்து ஐடல் அனிமேஷன். உங்களுக்கு எந்த ஐடல் பிடிச்சிருக்கு உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோடில் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி இந்த சைடு இருக்குது பாருங்கள், பாடி டைப்பு, ஆர்ம்ஸ் ஹைட்டு, ஓவர் ட்ரைவு, கேரக்டர் ஆர்ம் ஸ்பேஸு, இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் நீங்கள் கண்டுக்க தேவையில்ல. சரிங்களா? டவுன்லோடில் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடில் கிளிக் பண்ணோடனே அப்படியே டவுன்லோடில் கிளிக் பண்ணிடுவேன் அப்படிலாம் இருக்காதிங்க. கொஞ்சம் பாருங்கள் என்ன தான் போட்டிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா FBX அப்படின்னு பைனரின்னு போட்டுட்டு என்னென்னமோ போட்டிருக்கு. நான் உங்களுக்கு சப்பையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறப்ப, லைக் நீங்கள் ஒரு மியூசிக் ஃபைல் கேட்டிங்க அப்படின்னா .mp3ன்னு இருக்கும், ரைட்? அதே இது வேறு ஃபார்மேட்டும் இருக்குது. OGG அப்படின்னு போட்டாலும் அது வந்து ஒரு பாட்டு தான். M4A அதுவும் ஒரு பாட்டு தான். அதே மாதிரி வீடியோவாக இருந்துச்சுன்னா MP4ன்னு போட்டிருக்கும், AVIன்னு போட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 3D மாடல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபார்மேட் வந்து இந்த FBX அப்படின்ற ஃபார்மேட்டு, OBJ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா FBXலேயே பைனரி இருக்குது, ASCII இருக்குது, என்னென்னமோ இருக்குது. நீங்கள் FBX ஃபார் யூனிட்டியில் கிளிக் பண்ணணும். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து யூனிட்டிக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வித் ஸ்கின்னு வித்தவுட் ஸ்கின்னு போட்டிருக்கு. இது என்னப்பா புதுசாக ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. வித் ஸ்கின்னா இந்த அக்கா உடம்பு மேலே ட்ரெஸ் எல்லாம் போட்டு கலராக அடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். வித்தவுட் ஸ்கின்னா ஐயோ ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்களோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. வித்தவுட் ஸ்கின்னா எல்லாமே அப்படியே இருக்கும், வெறும் கலர் மட்டும்தான் இருக்காது, கருப்பு கலரில் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப கேவலமாலாம் நினைக்கக்கூடாது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு போட்டிருக்கும். வாட் த ஹெல் இஸ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னா ஒரு செகண்டில் உங்கள் கண்ணுக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸ் தெரியுது, அதுதான் வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். பட் நீங்கள் இங்கே 30 FPS அல்லது 60 FPS எது சூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அங்கே செட்டிங்ஸில் போய் லைட்டாக சேஞ்சும் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே கீ ஃப்ரேம் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை இப்போதைக்கு கண்டுக்காதீங்க. இந்த பெரிய வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, கண்டுக்கக்கூடாது, விட்டுறணும். சரிங்களா? அடுத்து தெரிய வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் ஒரு பட்டன் தெரியுதா, கிளிக் பண்ணிருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அண்ட் as you can see டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் சேவில் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு 16 MB ஃபைலு. ஓகே. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம்னா வாக் அனிமேஷனுக்கு ஒன்று டவுன்லோட் பண்ணோம், ரன் அனிமேஷனுக்கு ஒன்று டவுன்லோட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாக் அனிமேஷனை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு பிடிச்ச வாக் அனிமேஷனை பார்த்து செலக்ட் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கா ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்காங்களே, நடந்துட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி உங்களுக்கு காட்டாது. உங்களுக்கு இவங்க அப்படியே நடந்து போகிற மாதிரி காமிக்கும். அதாவது இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இவங்க வந்து அப்படியே ஒரே இடத்துல நிற்காமல் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற அனிமேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட முன்னாடி பின்னாடி நகர்ற மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் இவங்க நடக்கணும் அப்படின்றத நம்ம அங்கே யூனிட்டியில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நடக்கிற மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ அழகாக ஒரே இடத்துல நடக்கிறாங்க, ட்ரெட்மில்லில் நடக்கிற மாதிரி, ரைட்? ஸோ இந்த மாதிரி நடக்க வச்சுக்கோங்க. அடுத்து டவுன்லோட் கொடுத்துருங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா அனிமேஷன்ஸையுமே, லைக் இந்த ஓடுற அனிமேஷனாக இருக்கட்டும் அண்ட் அடுத்து வேறு அனிமேஷன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். ஏன் பாய் இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றது சொல்ல மாட்டியா பாய் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் நான் சொல்கிறதுக்கு தயார். பட் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு தயார் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோ ப்ரோ ரொம்ப லாங்காக இருக்குது ப்ரோ, நான் டவுன்லோட் தான் ப்ரோ பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க, ரைட்? அண்ட் நீங்கள் ஒரு வேளை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு உருவாக்குற வீடியோக்கான காசு
எனக்கு கிடைக்காது, ஏன்னா அதில் ஆடே ஓடாது. ஸோ அதனால நான் இனிமேல் பெருசாக வீடியோ மேக் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ கூட சீக்கிரமாக வந்துடும். அண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணி கேம் டெவலப்மெண்ட், அனிமேஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம்ப்பா, சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோஸ் பற்றி லைட்டாக சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோ வந்து 1 டே அல்லது 2 டேக்கு ஒன்ஸ் வரும், சரிங்களா? எல்லா நாளும் போட ட்ரை பண்ணுறேன், பட் போட முடியலன்னா 2 நாளுக்கு ஒரு வாட்டி வரும். எங்கே வரும்? சேனலில் வரும். இல்லை ப்ரோ, இந்த வீடியோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், பிளேலிஸ்ட்டு, சரிங்களா? அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸும் லைன் பை லைனாக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ நான் போட்ட அன்றைக்கே பார்க்குறீங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை செக் அவுட் பண்ணாலும் இருக்கும். ஆனால் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? அண்ட் கைஸ், ஐ வாண்ட் டு தேங்க் ஐ ஹார்ட் கேம் டெவ் அப்படின்ற சேனல். ஸோ நான் இந்த அனிமேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறது வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா இவரோட சேனலில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னா அவங்களோட சேனல் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். அண்ட் இப்போ நிறைய பேர் வந்துடுவீங்க, ப்ரோ காப்பி பண்ணுறீங்க. பாருப்பா, காப்பி பண்றது வேற, இன்ஸ்பிரேஷன் ஆகிறது வேற, கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி தரது வேற. ஓகேவா? என்ன வேணாலும் நினைச்சுக்கோப்பா, ஐ டோன்ட் கேர். So thank you for watching this video. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Up to that, keep learning, keep practicing and keep watching Coding Anna.